தாயிற் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது நமக்கு சிறு வயதிலே பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுத்த வார்த்தை. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்கள்? அந்த வாழ்க்கையை கடைசி வரை ஒருவரால் பின்பற்ற முடிகிறதா? இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தாய் சொல்லையும் மீறி தகப்பனுடைய சொத்துக்கு மட்டுமே ஆசைப்பட்டு தகப்பனையும் உதாசீனப்படுத்தும் காலம்தான் இருக்கிறது. மிஞ்சி கேட்டால் ஏன் என்னை பெற்றாய் என்ற ஒரு வார்த்தை வந்து விடுகிறது. அந்த வார்த்தையாலே பெற்றோருக்கு மனம் புண்படுமே என்று எண்ணுவதில்லை. அந்த நேரம் அந்த தேவைக்காக தன்னுடைய உரிமை என்ற ஒரு வார்த்தையினாலே அவர்கள் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். இந்த நிலை மாறிட வேண்டும். பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்திருப்பார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியான சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும். முயற்சிப்போம். நல்லதே நடக்கும். எல்லாம் இன்பமயம்.